Hello students, welcome back to my tutorial channel. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா ஏஇசி எக்ஸ்டென்ட். இந்த ஏஇசி எக்ஸ்டென்ட்ல 3 டாபிக், ஒன்று foliage, இன்னொன்று railing, இன்னொன்று bar. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் foliage பற்றி நம்ம பற்றி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 3 days மேட்ச் ஓப்பன் பண்ணிக்கிறோம். 3 days மேட்ச் ஓப்பன் பண்ணிட்டு ஆல்ரெடி ஸோ ஏசி எக்ஸ்டெண்டட் எங்கே இருக்குன்னா கிரியேட்ல ஜாமெட்ரி அப்படிங்கிற டாபிக்ல இப்போ ஆப்ஜெக்ட் இருக்கிறோம் அப்படின்னா ஏசி எக்ஸ்டெண்டட் இதில் 3 டாபிக் இருக்கு. foliage, railing, bar, இந்த மாதிரி 3 டாபிக் இருக்கு. ரொம்ப என்ன நம்ம வந்து 3 நாளில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா foliage கிளிக் பண்ணுறேன். foliage கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ டாபிக் இருக்கு ஓகேங்களா? பேராமீட்டர்ஸ் இருக்கு, கீழே வந்து பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒன்றும் என்ன சொல்றேன் சரிங்களா? இப்போ இதுல என்ன செடிஸ் இருக்கு, ட்ரீஸ் இருக்கு. நீங்க வந்து இதை 2 விதமா நீங்க ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இதை கிளிக் பண்ணி அதை ட்ராக் பண்ணி வெளியே பண்ணிக்கலாம். சரியா? இது ஒரு டைம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிட்டாலே போதும். ஓகே சார்? இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே பண்ணுறேன். ஓகேவா? இது இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு வாட்டி கூட சொல்றேன், இதை வந்து இதை அப்படியே ட்ராக் பண்ணி போட்டாலும் வரும், டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகேவா? உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குதோ அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா foliage எடுத்துக்கிறேன். foliage எடுத்துட்டு போய் இந்த ஸ்காட்ச் ட்ரெயின் வரும். சரியா? ஸ்காட்ச்னு சொன்னா வேற எதுவும் நம்ம யோசிக்கலாம். வேற எதுவும் ஸ்காட்ச். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நீங்க நல்லா பார்த்தது தெரியும், இதுக்கு மேல வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு. பாக்ஸ் மாதிரில ஒரு சாலிட் மாதிரி ஒரு கவர் ஆகுது. இப்போ பேர் என்ன அப்படின்னா ப்ராக்ஸின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஒரு தேவை அப்படிங்கிற பட்சம் நீங்க இப்போ வந்து கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நார்மலா வந்து தெரியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு அதோட பேராமீட்டர்ஸ் போய் வியூபோர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? அதில் வந்து பென் நாட் செலக்டட் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த வியூபோர்ட் கெனோபே போர்டு அப்படிங்கிறது வந்து எப்போ ஆன்லைன் இருக்கணும். இப்போ இது என்ன எடுத்தது பென் நாட் செலக்டட். இப்போ இது செலக்ட் நான் பண்ணவே இல்லை, அதனால ஆன்லைன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து எப்பவுமே அது வந்து ஆன்ல தான் இருக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஆன்ல தான் இருக்கும், செலக்ட் பண்ணலைனாலும் ஆன்ல தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண நேவா எனக்கு வந்து தேவையே இல்லை அப்படிங்கிற பட்சம் பாருங்க, நான் செலக்ட் பண்ணாலும் ஆப்ல தான் இருக்கும், செலக்ட் பண்ணலைனாலும் ஆப்ல தான் இருக்கும். ஓகேவா? இதான் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்த லெவல் ஆஃப் டீடைல் பாருங்க, மீடியம் இருக்கிறதா மீடியம் வரும், லோன்னா லோ, ஹைனா ஹை. ஓகேவா? டீடைல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மேலே பாருங்க. ஹைட், ஒரு ட்ரீயோட ஹைட் என்ன, இதில் வந்து 600 சென்டிமீட்டர் 600 சென்டிமீட்டர் 1000 ஓகேவா? 1000 அந்த 2 ஹைட்டோட உங்களுக்கு சேர்ந்து வரும். அதோட டென்சிட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் பர்னிங் இருக்கு பாருங்க, 1 மேலே இந்த அளவு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்த அளவு கொடுத்துருக்கேன். சீடுங்கிறது அதோட ரொட்டேஷன் பண்ணி. ஓகேவா? இதே மாதிரி தான் இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா போட்டுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு பேராமீட்டர்ஸ்ல போய் நம்பர் கொடுத்துட்டீங்க. இப்போ நான் கிளிக் பண்ண உடனே அவங்க வந்து வரும். சரியா? இப்படியே நீங்கள் உங்களோட போய் சேஞ்ச் பண்ணுவீங்கன்னா, அப்படி இல்லைன்னா அதை செலக்ட் பண்ணி கீழே வந்து இந்த பேராமீட்டர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா foliage பண்ணி இந்த பேங்கிங் ட்ரீ தான் என்ன அப்படின்னா ஆலமரம் சொல்லுவேன். ஆலமரம் சொல்லுவேன். இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க, அதோட பேராமீட்டர்ஸ் பண்ணி ஹைட்டா செக் பண்றேன். அதோட டென்சிட்டி டென்சிட்டி மேக்ஸிமம் 1 தான். அது வந்து மைனஸ் பண்ணிடுறேன். எவ்வளோ வேணும் இந்த எவ்வளோ டென்சிட்டி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஓகேவா? அதுக்கப்புறம் ஷோ, உங்களுக்கு லீவ் ஷோ ஆகணுமா, அதாவது இலைகள் காட்டப்பட வேண்டுமா, ஆமான்னு கொடுத்துருவோம். வேணாம்னா பிக்கா பாருங்க, வெறும் பிரான்ச்சஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணாலும் அதை அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. அதோட டன்க்குன்னு ஒன்று இருக்கு. சரியா? டங்க் இருக்கு. ஸோ அதுங்கிறது இந்த தண்டு கீழே அதுதான் மெயினாக வேணும். அடுத்த பிரான்ச்சஸ் வேணுமா, ஆமாம்.
வேண்டாம்னா வேண்டாம். அதனால ரூட்டுங்கிறது இருக்குங்களா, பார்த்தீங்களா, தெரியுதா, தெரியுதுங்களா? இப்போதான் ரூட்டுங்கிறது ஃப்ளவர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கிடையாது இல்லை, சரிங்களா? ஸோ அதனால நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? இப்போ இதுதான் இருக்குது வேறு சின்ன சின்ன குட்டி. நான் வந்து சின்னதாக ஒரு செடி மாதிரி ஆசைப்பட்டேன். அதுக்கு என்ன பண்ணலாம், கார்லிக் ஃப்ளவர், கார்லிக் ஒரு சின்ன சின்ன செடி இதுவும் நல்லா இருக்கணும். நல்லா அழகான ரெண்டர் கிடைக்கும். ஆனால் ரீல்ஸ் கிடைக்காது. கொஞ்சம் குவாலிட்டியாக நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி செஞ்சு வச்சுமா இருக்கணும், ஓகேவா? அந்த குவாலிட்டியாக எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் பார்க்கு தான் போகணும். பார்த்தீங்களா, இருக்குது ஃபாரஸ்ட் பார்க் இங்கே இருக்குது, நல்லா இருக்கு, பார்த்தீங்களா? இதில் போய் தான் நம்ம எடுப்போம் ஃபாரஸ்ட் பார்க்கு. அது அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்ம வந்து செய்யணும், சரியா? ஸோ இதோட ஹைட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட டென்சிட்டியை நீங்கள் வந்து எப்போ சொன்ன மாதிரி மைனஸ் பண்ணிக்கலாம், ஓகே? இதில் ஃப்ளவர் வேணுமா அப்படிங்கிறது வேணாங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பிங்க, சரிங்களா? ஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாடல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அடுத்த வீடியோவில் நம்ம ரைலிங் பார்க்குறோம், அந்த அடுத்த வீடியோவில் வால் பார்க்கலாம். சரி, இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.